அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்த அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிருஷ்ணா சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் இணைத்திருந்தார். இதை எதிர்த்து மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிருஷ்ணா இடையில் மத்தியஸ்தம் செய்வதற்காக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி PN பிரகாஷை நியமித்திருந்தது. இந்த வழக்கின் விசாரணையின் போது தனது குழந்தையின் தந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் என நிரூபிப்பதற்காக அவருக்கு மரபணு சோதனை நடத்தப்பட வேண்டும் என ஜாய் கிருஷ்ணா தரப்பிலும் மரபணு சோதனைக்கு தான் தயார் என மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக மனுவாக தாக்கல் செய்யும்படி இரு தரப்புக்கும் நீதிமன்றம் அறிவுறுத்தல் இருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்த போது ஜாய் கிருஷ்ணா மற்றும் மாதம்பட்டி தரப்பில் மரபணு பரிசோதனை நடத்த அனுமதி கோரி மனுவாக தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்த அனுமதி அளித்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள தடவியல் துறையையும் ஆய்வகத்தையும் தொடர்பு கொண்டு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக வழக்கறிஞர் ஆணையர் ஒருவரை நியமித்தும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த மரபணு பரிசோதனைக்கு பின்னர் அறிக்கையை பெற்று அதனை மத்தியஸ்தரிடம் சமர்ப்பிக்கும்படி வழக்கறிஞர் ஆணையருக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை மார்ச் 30ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.